அவன் ரூட்டு தலையா தாங்க இருந்தான் அப்படின்றாரு. அப்ப ரூட்டு தலையா இருக்கலாமா? அதுவே தவறான. அப்போ அவருக்கு தாய் இந்த மாதிரி கொண்டு போய் கொண்டுட்டாங்களே, இந்த மாதிரி கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல அவருடைய அறியாமையில பேசுறாரு. ரவுடிகளுக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்கும். என்னுடைய இடத்துல இவர் வரமாட்டாங்க, அந்த லிமிட்டுக்கு நான் வர மாதிரி இருந்தா நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், உங்க ஏரியால ஒருத்தன் இருக்கான் நான் வரேன் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். இவங்க ரவுடிகள் நேரடியா பேசலாம் கூட இவங்களுக்குள்ள ஒரு மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க, வழக்கறிஞர் கூட இருக்கலாம். அதாவது இவங்க பாஷையில கை சாமான்கள்ன்றது நிறைய கூட வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் சினிமா ரவுடியா தான் இருப்பான். கட்ட பஞ்சாயத்து 3 கார்ல வர்றது, எக்ஸ்யூ கார்ல வர்றது. முத்து சரவணன் ரியல் ரவுடி. அதுக்காக தான் இதை சொல்றேன். முத்து சரவணன் ரியல் ரவுடி, ஆனா ரவுடி இல்ல, லாஜிக்கே இல்லாத ரவுடி. ஏன்னா எங்க பணம் கொடுத்தாலும் என்ன வேணா செய்வோம். போராளி சிறைக்கு போயிட்டு வந்தான்னா போராளி மிகப்பெரிய போராளியா உருமாறிக்கிட்டே இருப்பான். கை சின்ன ரவுடியா ஜெயிலுக்கு போறவன் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா தான் வந்து ஒண்ணு திருந்தணும், இல்ல மடியணும், இல்ல வளரும். நீங்க இந்த சிகரத்தண்டல் சொல்றாங்க சம்பவம்னா எல்லாரும் பாக்குற மாதிரி சம்பவத்துல ஒரு தரமான சம்பவம் அந்த மாதிரி இந்த மாதிரி உருவாக்கணும்ன்றதுதான் பெரிய பெரிய ரவுடிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துச்சு. இவ்வளவு பெரிய ரவுடிக்கு போலீஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா? உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல போலீஸ்ல, எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல, அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல. அவ்வளவு பெரிய ரவுடிக்கு சோர்ஸ் இருக்காதா போலீஸ்ல? கண்டிப்பா. உடனே போன் பண்றான், என்னன்னா என்ன பத்தி நீ ஒதுங்கி போலான்னு பார்த்தா என்ன பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க இல்லையப்பா, அப்படியே வாட்ஸ்அப் பாருனா அப்படின்னு. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல ஜேர்னலிஸ்ட் விமலேஸ்வரன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பதர். நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, பிரபல ரவுடி முத்து சரவணன் இவரை பத்தி தான் பேச போறோம். ஒரு கல்லூரி மாணவனா இருந்த இந்த நபர் எப்படி இவ்வளவு ஒரு பிரபலமான ரவுடியா மாற முடியுது? அதாவது சோழபுரம் அடுத்த காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர். அதாவது செங்குன்றம் அடுத்த நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு சோலையம்மன் நகரை சேர்ந்த பகுதி தான். அவர் தான் முத்து சரவணனோட ஊர். 2-3 விலாசம் வச்சிருப்பாங்க, அதுல இவர் தான் பேப்பரா பேஸ். முத்து சரவணனுக்கு அக்டோபர் மாதம் ஒரு இறக்கும்போது ஒரு 35-36 வயசு இருக்கலாம், 35 வயசு. திருவள்ளூர் சோழபுரம் வரைக்கும் புதூர் மரம்பேடு பகுதியில் அந்த இடத்துல தான் அவர் என்கவுண்டர் செய்ததா அக்டோபர் மாதம் சொல்கிறேன். இதில் 2000 அதாவது இவர் ரவுடி ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக அவர் படித்ததெல்லாம் எங்கன்னு கேட்டால் ஃபுல்லாக வந்து நம்ம இது செங்குன்றம் அரசு மேல்நிலை பள்ளியில தான் அவர் வந்து படிக்கிறாரு. 2012-11 முடிக்கிறாரு. முடிச்சுட்டு 2013 மாநில கல்லூரி பச்சைப்பன் கல்லூரியில அவர் வந்து படிக்கிறாரு. இவர் வேலை என்னன்னா, அப்பத்துல இருந்தே தன்னை வந்து தனித்து காட்டணும், முதன்மையா இருக்கணும். 100 பேர்ல இருந்தா என்ன நான் வந்து எக்ஸ்போஸா இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஹீரோயிசம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது அளவுக்கு அதிகமா இருக்கும். அது வந்து நல்லது விஷயத்துக்கு இருந்தா பரவாயில்ல, கெட்ட விஷயத்துக்கு இருக்கும். இப்படின்னும் போது பஸ் டே கொண்டாடுறது, பஸ் டே வந்து பஸ் மேலே ஏறிட்டு அந்த பஸ்ஸில் கானா பாடின்னு வருது அங்கேருந்து. இது வந்து ஒரு சினிமாயிசம் ஹீரோயிசம் மாதிரி அப்படியே வந்து இது வந்து எல்லாம் அந்த காலேஜ் வயசு முடிஞ்ச உடனே அடுத்து அவங்க மாறிடுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாங்க. ரூட்டு தலன் பேரே வந்தது. ஆமா, அப்படியே ரூட்டு தலன். ஏன் அவங்க இறந்து போன உடனே அவருடைய தந்தையார் வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதுல எவ்வளவு பெரிய அறியாமை இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, என் பையன் வந்து ரவுடி பையன் இல்லைங்க, அவனை கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. எல்லா பாவம் எல்லா தாய் தந்தை எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் ரூட்டு தலையா தாங்க இருந்தான் அப்படின்றாரு. அப்ப ரூட்டு தலையா இருக்கலாமா? அதுவே தவறான. அப்போ அவருக்கு தாய் இந்த மாதிரி கொண்டு போய் கொண்டுட்டாங்களே, இந்த மாதிரி இப்போ கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல அவருடைய அறியாமையில பேசுறாரு. இப்போ 2013 வந்து மாநில கல்லூரிக்கும் பச்சைப்படி இந்த கல்லூரிகளுக்குள்ள மோதல் நடக்குது. அப்போ பஸ் கண்ணாடியெல்லாம் உடைபடுறாங்க. அப்போ 2013 அவர் மேல முதல் வழக்கு பதிவு செய்யப்படுது. யாரு? முத்து சரவணன் பேர்ல முதல் வழக்கு பதிவு செய்யப்படும். அப்பதான் முதல் கேஸ், முதல் வழக்கு மாணவரா இருக்கும்போது, கல்லூரி மாணவரா இருக்கும்போது. இப்போ அதுக்கு முன்னாடி ஏரியாவுக்குள்ள ஒரு தவுளத்தா இருக்கலாம், சண்டை போடலாம், ரவுடிங்களுக்குள்ள கிரவுண்ட்ல போய் சண்டை போடலாம், பசங்களுக்குள்ள அடிதடியா இருந்தாலும் எஃப்ஐஆர் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை உடைச்சதுக்காக ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, ரிமாண்ட் ஆகுறாரு. 2015 அப்படியே வெளியே வர்றாரு. வந்த உடனே அதுக்கப்புறம் எங்க இந்த காலேஜ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அப்புறம் எப்படி ஸ்கூல் காலேஜ் போக முடியும்? கட்டாயிட்டு இருக்கும். அதற்கு பிறகு அப்படியே நட்பு வட்டாரங்கள் ஏற்படுது. 2015 அதிமுக நிலத்தகராறுல அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அதாவது கோட்டைச்சாமி, அவரை வந்து கொலை செய்த வழக்குல A1 அக்யூஸ்டா கைது செய்யப்படுறாரு. A1 முதல் குண்டர் சட்டம் அவர் மேல போடுறாங்க. அப்போ
ஒரு கொலையிலே குண்டர் சட்டம் போட மாட்டாங்க. ப்ராசஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு எஃப்ஐஆர் கவர்மெண்ட் கண்ணாடி உடைச்ச எஃப்ஐஆர் இருக்கலாம், அதுக்கு நடுவில் புட்டப்பாவும் இருக்கலாம், இல்லை இவர் ரியலாக எதனா ஒரு எஃப்ஐஆர் ஏற்படுத்தியிருக்கலாம், சின்ன சின்ன தகராறு. அப்போ ஒரு 4-5 குண்டாஸ் போடுறதுக்கு உண்டான செக்ஷன்ஸ், குண்டாஸ் போடுறதுக்கு உண்டான ஒரு 5 வழக்குகளுக்கு உண்டான முக்கியமான அந்த குற்ற என்னென்னலாம் இருக்கும்போது அதன் பேரில் தான் குண்டாஸ் போடுவாங்க. அப்போது 2015 இவர் அந்த A1 அக்யூஸ்டாக அந்த கோட்டைச்சாமி வழக்கில் சிறைக்கு போகிறார். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ரவுடியாக வளம் வர்றாரு. அப்போ வந்த உடனே கட்ட பஞ்சாயத்து, அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆட்டந்தாங்கல் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து சேதுன்னு ஒரு நபர் இருக்கார். ஓகே, சேதுன்னா நீங்கள் வந்து இந்த இந்த ஜிகிர்தண்டா படத்தில் ஒரு அசால்ட்டு சேதுலாம் இல்லை, இவரும் ஒரு சேது, ஒரு ரவுடி. அவரும் A1 HC A1 தான். அவர் 2019 ஆகஸ்ட் மாதம் வந்து சேதுக்கும் முத்துசரவணன் கோஷ்டிக்கும் கோஷ்டி தகராறு வருது. சினிமாட்டிக் கதை மாதிரி. ஆமா கோஷ்டி தகராறு வருது. இதெல்லாம் எஃப்ஐஆர்ல இருக்கிறது தானே. அதாவது ஒரு குற்றவாளி வந்து அவர் எஃப்ஐஆர் போட்டாங்க, அவர் நிரபராதி ஆயிட்டாங்க, இப்போ போய் நீங்க அதை சொல்றீங்களா? ஆல்ரெடி எஃப்ஐஆர் உன் பேர்ல போட்டாங்கல்ல. எஃப்ஐஆர் இருக்கிறத நம்ம சொல்றோம், அதுல விடுதலை ஆவறதெல்லாம் ரெண்டாவது. இந்த மாதிரி தகராறு நடக்குது. முத்துசரவணன் கூட்டாளியா இருக்கிற கார்த்திக் என்பவர் நபரை வந்து சேதுவோட ஆட்கள் வந்து கொலை செய்துறாங்க. கொலை செய்தவன அப்போ ரிமாண்டு. இதுக்காகவும் போறாரு. ஆமா, 2019 அப்போ ரிமாண்டு. அடுத்து சேதுவின் அதுக்கு பழி தீக்கிறதுக்காக சேதுவோட தங்கை கணவர் பிரசாந்தை வந்து முத்துசரவணன் உட்பட கூட்டாளிகள் கைது அடிக்கிறாங்க. இவங்க அடிக்கிறாங்க, அடிச்சு அப்போ ஒரு குண்டார் சட்டம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய இது எப்படின்னு கேட்டா, அதுக்கு மறுபடியும் வெளியே வர்றாரு. அது சொல்றேன். அதுக்கு மறுபடியும் வெளியே வர்றாரு. ரவுடிகளுக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்கும். என்னுடைய இடத்துல இவர் வரமாட்டாங்க, அந்த லிமிட்டுக்கு நான் வர மாதிரி இருந்தா நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், உங்க ஏரியாவில் ஒருத்தன் இருக்கான், நான் வரேன் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். இவங்க ரவுடிகள் நேரடியா பேசலாம் கூட இவங்களுக்குள்ள ஒரு மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. வழக்கறிஞர் கூட இருக்கலாம். இதை நம்ம நிறைய வழக்கறிஞர் பார்த்துட்டு இருப்பாங்க. பல ரவுடிகள் வெட்டுப்பட்டு செத்தவங்களும் என்கவுண்டரில் செத்தவங்களும், பல ரவுடிகள் வந்து கோடியாக வாங்கியிருப்பானுங்க, லட்சமாக பணம் வாங்கியிருப்பானுங்க. வழக்கறிஞருக்கு பீஸ் கொடுக்காம செத்து போன ரவுடிங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து இதெல்லாம் வந்தவங்களுக்கு ஆமா, ஜெயிலேருந்து வெளியே எடுத்திருப்பாங்க. ஜெயிலேருந்து வெளியே எடுக்கும்போது அவங்ககிட்ட ஒண்ணுமே இருந்திருக்காது. அங்க போய் பணம் வாங்கி எடுங்க, இங்க போய் பணம் வாங்கி எடுங்கன்னா யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வந்து அவங்க கூட்டாளி யாரோ கொடுப்பாங்க, வெளியே எடுத்துருவாங்க. இதெல்லாம் அந்த செலவுக்குன்னா சரி இவன் நம்ம வெளியே எடுத்து விடுறோம், இவன் நம்மளுக்கு எதனா பெருசா பண்ணுவாங்கன்ட்டு வழக்கறிஞர் நினைச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில அவன் ஒண்ணு வெட்டுப்பட்டு செத்துருவான், இல்ல வந்து சுட்டுப்பட்டு செத்துருவான். கடைசியில அந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதிரி இன்னும் பாதிக்கப்படுறது அதிகமா பார்த்தீங்கன்னா எழுதப்படாத சட்டங்க. ரவுடிங்களுக்கு ஆஜராகிற வழக்கறிஞருக்கு கடைசியில் அவங்களுக்கு பணமும் வராது, ஏதோ ஒரு பேர் வேணா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் வெளியே வரான். வெளியே வந்தவன என்ன பண்றாரு? இதை ஏன் அதை சொல்றேன், இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா, சினிமா ரவுடிங்க நிறைய பேர் இருக்காங்க. கார்ல போறது, கார்ல இறங்குறது, பக்கத்துல கூட ஆளுங்களை கூட்டு போறது, அவன் போய் அவர் பேசுறது, நடக்கிறது, தடுக்கிறது, இந்த கருமம், அந்த இது இந்த மாலையை போட்டுக்கிறது, வெளியே ஃபேஷனா தாடியை விட்டுருக்கிறது, அவர் எங்க போனாலும் பின்னாடி வீடியோ எடுத்து அவருக்கு ஒரு யூடியூப் போடுறதுக்குலாம் ஒரு, அதாவது இவங்க பாஷையில கை சாமான்கள்ன்றது நிறைய கூட வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் சினிமா ரவுடியா தான் இருப்பாங்க. கட்ட பஞ்சாயத்து 3 கார்ல வர்றது, XU கார்ல வர்றது. முத்துசரவணன் ரியல் ரவுடி. அதுக்காக தான் இதை சொல்றேன். முத்துசரவணன் ரியல் ரவுடி. ஆனா ரவுடி இல்ல, லாஜிக்கே இல்லாத ரவுடி. ஏன்னா எங்க பணம் கொடுத்தாலும் என்ன வேணா செய்வான் முத்துசரவணன். சின்ன விஷயமா இருந்தாலுமே பண்ணுவாங்க. முத்துசரவணனோட டார்கெட் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ரவுடி, வட சென்னையில ஒரு சில ரவுடிகள் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு சில ரவுடிகள், இங்க ஒரு ரவுடிகள் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. இந்த இடத்துல எதனா ஒன்னா பேசி முடிக்கணும். இங்கே இவங்க வரமாட்டாங்க, இங்கே இவங்க வரமாட்டாங்க, இப்படி ஒண்ணு இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா முத்துசரவணனுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் பணம் கொடுத்தா போய் செய்வாங்க. ஒரு குறிப்பிய இப்பயும் முத்துசரவணன் டீம்ல இருக்கவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லல, சொல்ல போறதும் இல்லை. ஏன்னா நம்மளே அவங்கள ஃபார்ம் ஆக்கி விடக்கூடாதுன்னு இருக்கும். இன்னும் முத்துசரவணன் கூட இருக்கிறவங்க வந்து ஒரு குறுகிய காலத்துல சிட்டிக்குள்ள பெரிய பெரிய பிரபல ரவுடிகள்லாம் இருந்து இடம் தெரியாம அழிந்து மரணம் மாண்டது வரலாறு இந்த சென்னைக்கு இருந்தாலும், முத்துசரவணன் டீம் போன்ற குறுகிய காலத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். குறுகிய காலத்துல ஒரு யங்ஸ்டர், அதாவது பெரிய பெரிய ரவுடிலாம் என்னடா இவனுங்களை ஒண்ணுமே பண்ண முடியலையே, இவனுங்க எங்க வேணாலும் இறங்கி பண்றானுங்களே அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது
ஊர் திருவள்ளூர், இந்த பக்கம் மாதவரம், இந்த பக்கத்துல இருக்க. நீ ஃபுல்லா வடசென்னையில கட்டத்தை அமைக்கிற, கடைசியில் கொலை எங்கே வந்து பண்ற. இதுக்கு நடுவில் வெளியே வர்றாரு. ஏன் முத்துசரவணன் பணத்துக்காக என்ன செய்வான்னு பார்த்தா, எதுக்கு இதை சொல்றேன்னா 2019 செம்மர கட்டத்தில் ஈடுபடுறான், செம்மல கலட்டில் ஈடுபடுறான், மணல் திட்டத்தில் ஈடுபடுறாரு, நில அபகரிப்புல. ஆனா யாரு தான் ஒத்துப்பாங்க? யார் ஒத்துப்பாங்க? யாருமே ஒத்துக்க முடியாது. இப்ப கூட தான் சொல்றாங்க, இந்த ஜெகன், கொம்பன் ஜெகன் என்கவுண்டர்ல அவங்க தாயார் அழுகுறாங்க. என் பையன்கிட்ட அத்தனை லட்சம் வாங்கியிருக்காங்க போலீஸ், இத்தனை லட்சம் ஸ்வீட் கொடுத்தாங்க, இத்தனை லட்சம் பட்டாசு கொடுத்தாங்க, எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க, எத்தனை காரை வாங்கியிருக்காங்க. என் பையன் என்கவுண்டர் பண்ணும்போது அவன் கையில 2 போன் இருந்துச்சு, 80,000 போனுன்றாங்க. பாரு எங்க வீட்டுக்காரர் பாருங்க லாரி ஓட்டுறாருன்றாங்க. இப்ப லாரி ஓட்டுறவரோட பையன் 80,000 போன் 2 வச்சிருக்கான்னா, அவன் இத்தனை கார்ல வச்சிருக்கானா, அப்ப அவன் ரவுடியே இல்லைன்னா எப்படி அர்த்தம்? ஏன் வேற எதனா வேலைக்கு கூட போயிருக்கலாம்ல அவரு? எப்படி வேற என்ன வாங்கினா 30 வழக்கு போட்டுருவாங்களா? எப்படி அவன் காசு வாங்கினா பெற்றவர்கள் சில பேர் பிள்ளைகள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிப்பாங்களா தெரிய, எல்லா விஷயங்களையும் பிள்ளைகள் பெற்றவங்க கிட்ட செய்துட்டு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதாவது ஒவ்வொரு ரவுடி பேர்லயே 50 வழக்கு இருக்கலாம், 100 வழக்கு இருக்கலாம், 200 வழக்கு இருக்கலாம் பெற்றோர்களுக்கு. அதுல ஒரு 100 வழக்கு அவனோட நண்பர்கள் செய்ததா இருக்கும், ஒரு 50 வழக்கு அவன் பேர்ல பொய்யா புனைந்தப்பட்டதா இருக்கும். ஆனா 50 வழக்கு அவன் செய்திருப்பான். அவன் ஒரு வழக்கு கூட செய்யாம அவன் குற்றவாளியா ஆக்கப்பட முடியாது. அவன் கண்டிப்பா அக்யூஸ்டா இருந்திருப்பான். ஏன்னா செம்மர கடத்தல ஈடுபடுற, மணல் கடத்தல ஈடுபடுற, நிலாபகரிக்கல ஈடுபடுற. 2019 தொடர்பு நவம்பர் 12 சேது கூட்டாளி 4 பேரை கைது பண்றாங்க, முத்துசரவணன் கூட்டாளி 5 பேரை கைது பண்றாங்க. இவங்களுக்குள்ள தகராறு வருதுன்னா மொத்தம் 9 பேரை குண்டாஸ் போட்டாங்க. 2019 வெளியே வந்த உடனே 2019 அப்புறம் சேது என்ன பண்றாரு, காஞ்சிபுரம் ரவுடி கூட அப்படியே போய் அந்த பக்கம் செட்டில் ஆயிட்டாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வடசென்னையில ஒண்ணுமே கிடையாது. ஆனா வடசென்னை ரவுடினோம். வடசென்னை ரவுடியாவா இருக்கு? இல்ல, எல்லாருமே சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துட்டாங்க. வடசென்னை நீங்க படத்தை காட்டுறதெல்லாம் எடுத்துக்கூடாது, வடசென்னை வேற லெவல் ஆயிடுச்சு. எல்லாமே ஐடிக்கு எல்லாருமே என்னோட நண்பர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. எல்லாம் ஹோட்டல் பிசினஸ், டெக்கரேஷன், அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. வடசென்னைன்றது அதே வடசென்னை. வடசென்னையில ஒருத்தன் இருந்தா ஒரு ரவுடி இருந்தான்றதுக்காக வடசென்னை ஃபுல்லா ரவுடின்னு சொல்ல முடியாது. அந்த கட்டம்லாம் மாறி போச்சு. ஏன்னா இங்க வருமானம் பெருசா இல்ல, குறுகிய சந்துகள் தான் இருக்கு. இந்த சந்துகள்ல நீங்க தப்பு பண்ணிட்டு போய் மாட்டினா கூட ஈஸியா உங்களை போலீஸ் தூக்கிட்டு வந்துடும். புரியுதுங்களா? காஞ்சிபுரம் அப்படின்ற போது அங்க ஸ்கிராப் ஃபேக்டரிஸ், அங்க வருமானம் ஜாஸ்தி. அப்போ காஞ்சிபுரத்துல இருக்க ரவுடிங்க தென் சென்னையில அந்த பக்கம் இருக்கவங்க வருமானம் ஜாஸ்தி. இந்த பக்கம் பத்திரப்பதிவு, நில மோசடி, குட்கா, கஞ்சா, இதெல்லாம் இந்த பக்கம் போது இது 3ஆ பிரிக்கப்படுது, நில அபகரிப்புலாம். அப்போ இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை வடசென்னையில. அப்போ என்ன பண்ணாரு, வெளியே வருது சேது காஞ்சிபுரம் மாவட்டத்துல போய் ரவுடிங்களோட சேர்ந்துறாரு. முத்துசரவணன் என்ன பண்றான், அந்த டைம்ல வடசென்னை ரவுடியா இருந்த வேசர்பாடியை சேர்ந்த சூழ்ச்சி சர்வீஸ் என்ற ஒரு தொடர்பு ஏற்படுது. சரி, அங்க இருந்து இங்க வந்துட்டார். ஜெயிலுக்குள்ள போகும்போது நட்புகள் விரிவடைஞ்சுக்கிட்டே போகல. போராளி சிறைக்கு போயிட்டு வந்தான்னா போராளி மிகப்பெரிய போராளியா உருமாறிக்கிட்டே இருப்பான். சின்ன ரவுடியா ஜெயிலுக்கு போறவன் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா தான் வந்து ஒண்ணு திருந்தணும், இல்ல மடியணும், இல்ல வளரணும். நட்பு வட்டாரம் அங்க போய் அதிகமாகிறது. ஆமா 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 ஆமா. அதாவது அவங்க என்ன பண்ண குற்றம் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்ச நட்பு கடைசியில எங்க வந்து முடியும் நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம இப்ப கூட சிறைக்கு போயிட்டு வந்த கட்சி பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள், பைனான்சியர்லாம் கூட சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த ரவுடிகளா இருக்காங்க, இந்த ரவுடிலாம் அமைதியா இருக்காங்க. நிறைய பேர் ஏன்னா வெளியே வராப்புல முத்துசரவணன் அந்த சூழ்ச்சி சுரேஷ், வேசர்பாடி சேர்ந்த சூழ்ச்சி சுரேஷ் கூட நட்பு ஏற்படுது. சூழ்ச்சி சுரேஷுக்காக அங்க ஒரு தப்பு படுகுது. என்ன பண்றாருன்னா, சூழ்ச்சி சுரேஷோட நட்பு விசுவாசம், ஜெயில அவன் என்ன பண்ணியிருப்பான், இல்லை இவங்கெல்லாம் எவ்வளவு நட்புன்னு தெரியல. சூழ்ச்சி சுரேஷ் சொல்றான், எனக்கு ஒரு வக்கீல் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவரை போட்டுடணும். சரி உனக்காக நான் பண்றேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு 2020 அக்டோபர் 5 எழும்பூர் நீதிமன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேஷ் என்பவரை அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வில்லிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர், மேட்டு தெருவில் அவருடைய அலுவலகம் இருக்கு, அங்க அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் உட்கார்ந்துருக்காரு. அவரை போய் டைரக்டா இறங்கி காலி பண்ணிட்டான் அலுவலகத்தில். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு 5 அக்டோபர் 20 எழும்பூர் நீதிமன்றத்தை சேர்ந்த வில்லிவாக்கம் மேட்டு தெரிய சேர்ந்த ராஜேஷ் என்ற வழக்கறிஞர் கொலை பண்ணான். யாரு? சூழ்ச்சி சுரேஷ்காக கொலை பண்ணிட்டு வாணியம்பாடி நீதிமன்றத்துல போய் சரணடைஞ்சிட்டாப்ல. அவரே போயிட்டு நம்ம தலைமறைவா எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரணடைஞ்சிட்டாரு. இது 2020 முடிஞ்சிச்சு. எப்போ 12 படிப்பை விடுறான், 13 ரவுடியா ஃபார்ம் ஆகிறான். 13ல இருந்து 20க்குள்ள இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டான். சும்மா போய் எல்லாரையும் கத்தி எடுத்து போய் வெட்ட முடியாதுங்க, அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகணும். எங்க கூலிக்காக கொலை பண்றியா, பணத்துக்காக கொலை பண்றியா, எதுக்காக கொலை பண்ற, அதுக்கு பின்னாடி ஒரு என்ன இருக்கு, ஒரு பெண் இருக்கா, குடும்ப பகை இருக்கா, எதுவுமே கிடையாது. இவனுக்கு எதுவுமே கிடையாது. இவன் எப்படின்னா, இது எல்லா கொலையுமே எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரி செய்யணும்.
சம்பவம் பெரிய அதாவது நீங்க இந்த சிகர் தண்டால் சொல்லுவாங்க சம்பவம்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி சம்பவத்துல ஒரு தரமான சம்பவம்னா அந்த மாதிரி இந்த மாதிரி உருவாக்கணுன்றதுதான் பெரிய பெரிய ரவுடிங்களுக்கெல்லாம் அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ அதற்கு பிறகு தலைமறைவா இருந்துட்டு வரான். பிப்ரவரி 1ஆம் தேதி 188வது வாக்க திமுக வட்ட செயலாளர் செல்வம் கொலை செய்யப்பட்ட வழக்குல செல்வம் எப்படி களவு செய்யப்படுறாருன்னா, அதாவது 1/2/2022 188வது வட்டம் திமுக வட்ட செயலாளர் வந்து கொலை பண்ண வழக்குல 8 பேர் வந்து என்னைக்கு சரண்டர் ஆகுறாங்கன்னா 13/4/2022 சரண்டர் ஆகுறாங்க. 13 நாட்களுக்கு 13/4 ஏப்ரல், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி கொலை பிப்ரவரி 1ஆம் தேதி பண்றவங்க ஏப்ரல் 13ஆம் தேதி அப்படின்னா 60 அதுக்கு அப்புறம் நெருங்கி 50-60 நாள் வந்துச்சுல. அந்த 8 பேர் கைதி ஆகுறாங்க. அதுல அந்த 8 பேர் கைதி ஆனதுல கூலிப்படை தலைவர் முருகேசன் ஒருத்தர் கைது பண்றாங்க. அந்த முருகேசன் வந்து வட சென்னையை சேர்ந்தவர், அந்த வேசர்பாடி பகுதியை சேர்ந்தவர். அந்த முருகேசனை கைது பண்ணி ஏன்டா வெட்டினீங்க என்னன்னு விசாரிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, முத்துசரவணன் சொன்னா நான் வெட்டினேன் அப்படின்ட்டாரு. காரணம் கூட கேட்டிருக்க மாட்டாரா? எந்த காரணத்துக்காக தான் வெட்டுறேன்? முத்துசரவணன் சொன்னா நாங்க வெட்டினோம். காரணத்தை நான் சொல்றேன். அதாவது இந்த மடிப்பாக்கம் செல்வம்ன்றவர் வந்து கத்தி எடுத்தவனுக்கும் கத்தியில சாவு, கத்தி எடுத்தவங்க கூட இருக்கவனுக்கும் அகோரமா தான் சாவுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் செல்வம் வந்து என்ன பண்றாரு, ஆல்ரெடி பிரபல ரவுடிங்க கூடலாம் நிறைய பேர் கூட செல்வம் தொடர்பான ஆள் தான். ஒன்றும் செல்வம் ஒன்றும் நல்லவன் கிடையாது. மடிப்பாக்கம் குபேரன் நகர பகுதியில் விரிவு பகுதி எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 4 கிரவுண்டு இடத்த வந்து புறம்போக்கு இடத்த அபகரிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த புறம்போக்குங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்குங்க. மடிப்பாக்கம் எக்ஸ்டென்ஷன் நகரில் 4 கிரவுண்டு இடத்த அதை வந்து முத்துசரவணன் வந்து என்ன பண்ணுறான், அவனோட நண்பர் பாபுன்றவர் மூலிமா வந்து அந்த இடத்த அபகரிக்க முயற்சி பண்ணுறான். அப்போது எல்லாருக்கும் கோவம் வரும்ல. அப்போ இந்த கோவம் நியாயமான கோவம் செல்வத்துக்கு. ஏன் நான் தான் கவுன்சிலரு, ஏன் இடத்துல வந்து நீ வந்து அது 2022னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்போது என் இடத்துல வந்து நீ வந்து இது பண்ணுறியா, நான் தான் வட்ட செயலாளர் கவுன்சிலர்ல வட்ட செயலாளர், நீ என் இடத்துல வந்து நீ பண்ணுறியா, முடியாதுன்னும் போது சரி பேசி ஆளுக்கு 50 லட்சம் எங்களுக்கு இவ்வளோ பாதி கொடுன்னு 50 லட்சம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்துக்கலை, செல்வம் ஒத்துக்கலை, பாபு முத்துசரவணனும் போயிடுறாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்காக வேட்புமனு தான் எல்லாரும் கேண்டிடேட் அறிவிச்சுறாங்க. அப்போ பெண் வாடா ஆகணும்னு செல்வத்தோட மனைவியை அங்கே நிப்பாட்டலான்ட்டு வராங்க. செல்வத்தோட மனைவி அந்த இடத்துல நிப்பாட்டலாம் அப்படின்னும் போது செல்வத்துக்கு அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அப்போ அவங்க மனைவி பேரை கேண்டிடேட் அறிவிச்ச உடனே எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே இருக்கவங்கலாம், அந்த பகுதியில் இருக்கவங்க, கட்சி நிர்வாகிகள், ஊர் பிரபலமுங்க, அவங்கெல்லாம் வந்து சால்வை போடுறாங்க செல்வத்துக்கு. எப்பயுமே இந்த கவுன்சிலர் பெண்களா இருந்தாலும் அவங்க கணவர் தான் கவுன்சிலர் மாதிரி இருப்பாங்க, தெரியும்ல. அப்ப செல்வம் ஒரு வட்ட செயலாளர் வேற உடனே இவருக்கு சால்வை போடுறதுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப கமுக்கமா 8 பேர் போய் உட்காந்துக்கிறாங்க சால்வை போடுற மாதிரி. அவர் அலுவலகத்திலே வச்சு போட்டுறாங்க. போட்டது 1/2/2022. 8 பேர் கைதியானது 13/4/2022. எத்தனை நாள் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 1 பிப்ரவரி 1 மார்ச் 1 ஏப்ரல் 1 73 நாள் பொறுத்து 8 பேரை கைது செய்யறாங்க. எப்பயுமே இந்த கொலைகள்லாம் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த உடனே அக்யூஸ். இப்ப பாருங்க, முந்தானத்து கூட ஒரு கொலை நடந்துச்சு, உடனே இது வந்து 73 நாள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. 8 பேர் கைது பண்றாங்க. அந்த 8 பேர்ல முருகேசன் கூலிப்படை தலைவர். அந்த முருகேசன் சொன்னதுக்கு அப்புறம் 13 நாள் சொன்னதுக்கு அப்புறம் 27 நாள் வந்து அமைந்திக்கரையில முத்துசரவணனை கைது பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 3 மாசம் பொறுத்து முத்துசரவணனை கைது பண்றாங்க. அமைந்திக்கரையில வச்சு அமைஞ்சிக்கரை போலீஸ், அமைஞ்சிக்கரை, செங்குன்றம், வில்லிவாக்கம் அது போன்ற இடத்துல வந்து ஒரு 7-8 கொலை 10 கொலை வந்து இவன் பேர்ல இருக்கு. ஆள் கடத்தல், செம்மர கடத்தல், 25க்கும் மேற்பட்ட 5 முறை குண்டர் சட்டத்துக்கு 5 முறைக்கு மேல கால் உடைக்கப்பட்டிருக்கு. குண்டர் சட்டத்தை போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வழக்குல வந்து பத்திர எழுத்தர் ஒருத்தர் அவர் சம்மந்தப்படுறாரு. வேளச்சேரி சார் பதிவாளர் ஜெயமோகன் ஒருத்தர் தான். அவர் தான் அந்த செட்டிங் டாக்குமெண்ட்லாம் போட்டு கொடுத்தாருன்னு. எப்பயுமே எதிரிகளை பயமுறுத்தும் விதமாகவே பண்றக்கூடியவர். இந்த நிலையில வந்து கடைசியா அவர் தொட்டது வந்து பாடியநல்லூர் முன்னாள் ஊராட்சி அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபன். அவர் விஷயத்துல 53 அவர் வயசு. அவர் வந்து
அவரும் வந்து ஒரு அக்யூஸ்டா குற்றவாளியாக இருந்து செம்மர கடத்தல் பல விஷயங்கள்ல இருந்திருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள தொழில் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் பணம் கேட்டு மிரட்டிருப்பானா என்னன்னு தெரியாது. இது உண்மை நிலவரம்னா அவர் வந்து ஒரு ஃபோன் போடுறாரு. அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆன்லைன்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த ஆன்லைன்ல கொடுத்த முத்துசரவணனை கொடுத்த கம்ப்ளைண்ட் முத்துசரவணன் கிட்டே போகுது. அவர்கிட்ட நேரடியா போயிடுது. ஏமா இவ்வளவு பெரிய ரவுடிக்கு போலீஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா? உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல போலீஸ்ல, எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல, அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல, அப்ப அவ்வளவு பெரிய ரவுடிக்கு சோர்ஸ் இருக்காதா போலீஸ்ல? பின்னாடி கண்டிப்பா இருக்கு. உடனே ஃபோன் பண்றான். ஆனா என்னன்னா என்னை பத்தி நீ ஒதுங்கி போலான்னு பார்த்தா என்னை பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க இல்லையப்பா, அப்படியே வாட்ஸ்அப் பாருண்ணா அப்படின்றான். கம்ப்ளைண்ட் அனுப்புறான் 2 செகண்ட்ல. பார்த்தா பார்த்திபன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்திபன்ட்டே வந்து 18 ஆகஸ்ட் 2023 போட்டாங்க. 18 ஆகஸ்ட் இப்போ 2023 பார்த்திபனை போட்டாங்க. அது கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணத்துக்காகவா? இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணத்துக்காக தான் முன்வினை தானே அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதுல அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் தான் பார்த்திபன். ஆமா, அவரை கொலை பண்ணதுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது திமுக அரசு. ஏன் அவனை கொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. முத்துசரவணன் கட்சி பாகுபடம் இல்லாம எல்லாரையுமே கொண்டு இருக்கான். அவருக்குன்னு ஒரு குறிக்கோளே இல்ல, யார பண்ண சொன்னாலுமே கட்டமைப்பை உருவாக்கிட்டானுங்க. கட்டமைப்பை அதாவது வட சென்னையில பிரபல ரவுடியா இருந்தார், காவல்துறையில இருந்தார். அந்த ஒரு பேரு சேரா, அவர் மகன்லாம் கூட இருக்காப்புல. பல பேர்கிட்ட அந்த பக்கம் பகையை ஏற்படுத்தி பல பேரை கூட இருந்தவங்களாம் வெட்டிட்டு பணத்திற்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் வந்ததுக்கு பிறகு இதற்கு மேல விட்டு வைக்க கூடாதுன்னு என்ன பண்றாங்க, பிடிக்கிறாங்க. அது காவல்துறை 2 விதமா சொன்னாலும் நாங்க வந்து காவல்துறை வந்து நாங்க வந்து இதுல புடிச்சிட்டு வந்தோம், டெல்லியில புடிச்சிட்டு வந்தோம், பூனால புடிச்சிட்டு வந்தோம், புடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் சென்னைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சென்னையில இருந்து புடிச்சிட்டு போனா கூட அவரை மரம்பேடு புதூர் பகுதியில முத்துசரவணன் வச்சு என்கவுண்டர் பண்ணும்போது கூட வந்து சண்டே சதீஷ்னு ஒருத்தர் இருக்கு. சண்டே சதீஷ் அவன் சின்ன பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைப்போம். சண்டே சதீஷ்னா சண்டை சதீஷா அப்படின்னு. திருவள்ளூர் பக்கத்துல ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை சேர்ந்தவன் தான் சதீஷ். அதான் சண்டே சதீஷ் தான் ஞாயிறு ஊர்ல இருந்தான். அவனும் வந்து பயங்கர கதைக்காரன். இவ்வளவு பெரிய ரவுடியா அவன் கூடயே சுத்தின்னு இருக்கான்னா அவனும் கூட இருக்குவேன். இப்போ வந்து விசாரணை கொண்டு வரும்போது இவங்க தப்பிச்சதா இருந்தபோது போலீஸ் வந்து தப்பிக்கும் போது ஒருத்தனை சுட்டுட்டாங்க, சண்டே சதீஷ் சுட்டாங்க, வண்டியில போகும்போதே அவனும் இறந்துட்டான். இது வந்து இதுக்கு இருவேறு விமர்சனங்கள் இருந்தாலும் நான் மனித உரிமை ஆணையம் கிடையாது. நான் அவங்க தந்தை மாதிரி சொல்ற மாதிரியும் கொண்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காவல்துறை சொன்னது தப்பு, சுட்டது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் செத்த நபர் நல்லவர் இல்லை, அவரு ஒரு ரவுடி. அதுவும் வந்து பணத்திற்காக. ரவுடிகளுக்கு ஒரு வரலாறு இருக்கு. குடும்பத்தின் விளைவா ரவுடியா வந்தவங்க, சமூகத்தின் வெளிப்பாடா ரவுடியா வந்தவங்க. சகோதரி பாதிக்கப்படும் போது இப்போ ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணி ஒரு 4 மாசம் முன்னாடி கொலை பண்ணி கொண்டாங்க. ஆற்காடு சுரேஷோட பிகினிங் பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியை கற்பழிச்சவங்க ஒருத்தனை தலையை வெட்டி கொண்டு வராதான் அவர் ஃபர்ஸ்ட் அவங்க ஊர்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு ரவுடியா வர்றார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரவுடியா ஒருத்தனை சமூகத்துல உருவாக்கும். அப்படின்னா இவங்கெல்லாம் பணத்துக்காகவே ரவுடியா, பேர் எடுக்கிறதுக்காக ரவுடியா மட்டும் இல்ல பேருக்காகவே. இதுதான் முத்துசரவணன் டீம்ல இன்னமும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். முத்துசரவணனுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்க ஒரு கட்டமைப்பு, பெரிய கட்டமைப்பு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பேரை நம்ம சொல்ல தேவையில்லை, காவல்துறை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுதான் முத்துசரவணன். எப்படி முத்துசரவணன் வந்து 35 வயசுல முடிஞ்சிட்டாரு, 2013 வந்தார், 2023 முடிஞ்சிச்சு. அப்ப 10 வருஷம் ரவுடி வாழ்க்கை. இந்த 10 வருஷத்துல எல்லா ரவுடியும் அச்சப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய வளர்ந்துட்ட பணத்திற்காக. என்கிட்ட சம்மரம் கடத்தியிருக்க, கொலையும் பண்ணியிருக்க, இந்த பக்கம் நில அபகரிகளையும் பண்ணியிருக்க, எல்லாமே பொய்ன்றது அவங்க அப்பாவை மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ரவுடிகள் இப்போ ரவுடி ஆயிட்டாருன்னா கடைசி வரைக்குமே ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றீங்க. ஆனா ரவுடியா இருந்து திருந்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? சென்னையோட பிரபல ரவுடினா வீரமணின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருந்தார், யாருக்குமே தெரியாது. ஏன்டா வீரமணி வந்து இறங்கி சம்பவம் பண்ணி யாருமே பார்த்ததும் கிடையாது. வீரமணியோட தம்பி ஒருத்தர் இருக்கார், வீரகுமார். ஆனா அந்த இடத்துலயே பெரிய ரவுடின்னு பார்த்தா அதுக்கு அந்த பக்கம் மாலைக்கண் செல்வம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பழைய கமிஷனர் ஆஃபீஸ் இங்க இருக்கும்போது கமிஷனர்கிட்ட நேரடியா வந்து நான் அங்கேயே வந்து நான் திருந்தி வாழ்றேன் அப்படின்னு கமிஷனரை பார்க்க வந்து நான்லாம் அப்பரண்டிஸா ஒரு வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு 4:30 மணிக்கு சாயந்தரம் வந்து அங்க நிக்கிறாரு. கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் எல்லாம் இறங்கி ஓடியாராங்க. இன்னும் அந்த புகைப்படம் இருக்கு. ஓடியாராங்க. எங்க அந்த ரவுடின்னு தேடும் போது ஒரு மரத்தை இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறாரு பழைய கமிஷனர் அலுவலகத்துல, திருந்தி வாழ்றேன்ட்டு.
எனக்கு தெரிந்து ரவுடிகள்ல இயற்கை மரணம் 2022 21 இயற்கை மரணம் அடைந்த ரவுடினா ஒரு பைபிள் எடுத்துட்டு பஸ்ல மாலைக்கண் செல்வம் வடசென்னையோட ஒரு ராஜாவா இருந்த நபரு பைபிள் எடுத்துட்டு பஸ்ல போயிட்டு இயற்கை மரணம். அந்த மாதிரி திருந்தி வாழ்றவங்க யாரா இருக்காங்க? என்கவுண்டர் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே போய் நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஒரு கட்சியில போய் பதுங்கினேன். இப்போ பல ரவுடிகள் ஒரு கட்சியில பதுங்கி இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் ஒரு கட்சியில போய் பதுங்கிக்கிறேன் உயிர் பயத்துல. எல்லா ரவுடிக்கும் சாவு பயம் இருக்கு. குடும்பம் மேல அக்கறை இருக்கும், திருந்திடுவான். சாவு மயம் மேல இருக்கவன் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு திரும்பவும் காலம் அவனை கொண்டு வந்து விட்டுரும். காலமும் விடாது, காவல்துறையும் விடாதுன்னு வச்சுங்களேன். வினைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பண்ணதுக்கு உண்டான ரிப்ளே இருக்குல்ல. நம்ம இப்ப பார்க்க முடியுமா? ரவுடியே இல்லாத கும்பலா நம்ம தமிழகம் எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, எதிர்வினை ஒண்ணு இருக்கும். அப்படி ஒரு அச்சை ஏற்படுத்தணும், ஒண்ணு ஒரு கும்பல் கிளம்பும், இந்த மாதிரி எல்லாரையும் சுட்டு கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே இந்த ரவுடியை சுட்டு கொன்னதுனால சுட்டு செத்துட்டான், அது என்கவுண்டர் ஆயிடுச்சு. இதே ரவுடிய இன்னொரு ரவுடி கொலை பண்றதுக்கு இருந்தார். அந்த ரவுடி சிறையில தான் இருக்காரு. சிறையிலே உங்களுக்குள்ள மோதல் ஆயிருக்கு. பூந்தமல்லி கோர்ட்லயே, பூந்தமல்லி நீதிமன்ற பூந்தமல்லி சிறைச்சாலையிலே 2 பேருக்கும் மோதல் வந்திருக்கு. வீடியோ கான்ஃபரன்சிங் நடக்கிற இடத்துல வரும்போது ஒரு மதுரையை சார்ந்த ரவுடிக்கும் இவருக்கும் சிறைக்குள்ளே வாய் தகராறு வந்து அடி. வெளியே வந்தோன்னா ஒண்ணு காவல்துறை சுடலைன்னா இந்த ரவுடி ஒண்ணு கத்தியில சாகணும், துப்பாக்கியில சாகணும். அரசை எதிர்க்கிற, கத்தியில செத்தவொடனே யாரை எதிர்ப்ப? அப்ப மட்டும் போலீஸ் சுட்டுச்சுன்னா போலீஸ் சுட்டுச்சு, கத்தியில வெட்டி கொண்டு வந்தாங்கன்னா அது அப்படியே பகையா போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரும்போது, பூந்தமல்லி கோர்ட்டுக்கிட்ட வரும்போது ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆற்காடு சுரேஷ் அவங்க டீம் இறங்கி ஒருத்தரை வெட்டுது, ஒரு பெரிய ரவுடியை. அப்ப சென்னையில இருந்த ஒரு பெரிய பிள்ளை ரவுடியை. கடந்த 4 மாசம் முன்னாடி அப்படியே மாறுங்க, நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்து பட்டினப்பாக்கத்துல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுறாரு. அவர் அதே வினை பார்த்தீங்களா? அந்த நபர் இல்ல, இந்த நபரு. காலம் கிளாக் வைஸ் தானே, எல்லாமே அப்படியே தானே. கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால கடவுள் இல்ல என்னன்னு கூட இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இயற்கை நம்புறோம்ல, அது நம்ம என்ன விதைச்சோமோ அது ரிப்ளை ஆகணும் போது இவங்களுக்கு இதுதான். நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ராகுல்.